என்னம்மா சொல்லுங்க. பொங்கல்லாம் முடிச்சுட்டு ஹாயா உட்காந்துருக்கிறேன். ஆமா, நாளைக்கு மாட்டு பொங்கல். ஆமா. அதாவது எனக்கு தெரிஞ்சு தன்னோட இருக்கிற விலங்குகள் பறவைகள்ல இருந்து எல்லாத்தையுமே சக உயிரியா நினைக்கிறது தமிழினம் தான் நினைக்கிறேன். நான் கூட தனக்காக உதவி செஞ்ச அதால பலன் பெறக்கூடிய மிருகங்களுக்கும் நன்றி சொல்லணும்ன்றதுக்காக தான் நாளைக்கு மாட்டு பொங்கல். அதுக்காக இப்ப போகணும். மகிழ்ச்சி. மொழி உணவும் கூட சங்க காலத்துல இருந்து இன்று வரைக்கும், அதாவது எல்லா மொழியும் தேவைக்காக உருவாயிருக்கு. முத்தமிழ் மன்ற கூட்டங்கள் தமிழ் மொழி அந்த வார்த்தைகள்லாம் உருவாகிறது வாழ்வியல்ல இருந்து உருவானது. ஒவ்வொரு வார்த்தையுமே பிரிச்சு பாத்தீங்கன்னா அது தெரியும். இந்த மொழி உணர்வுக்காக 1965 இந்தி திணிப்புக்காக எதிரான போராட்டம் பண்ண அந்த மாணவர்கள் பற்றின ஒரு படம் வந்தது, பராசக்தி. எல்லாருமே கொண்டாடினாங்க. உண்மையாகவே திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பட குழுவினர் அது நடிகருக்கு மட்டுமாக போய் டெல்லியில பொங்கல் விழா கொண்டாடுறாங்கன்னா அது என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஏங்க மத்தவங்க எல்லாம் பேசுறது இருக்கட்டும், நீங்களே இப்படி பேசினா எப்படி? அதாவது சரி, நம்மளோட கடந்த கால எப்படி இருந்துச்சுன்னு எடுத்து காட்டுற மாதிரியான ஒரு படம். அந்த கதையை உருவாக்குனவங்களுக்கு அந்த உணர்வு இருந்திருக்கு, எடுக்கணும்னு சொன்னதை கேட்டு அதை அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வோட மட்டும்தான் நடிகர்களை பார்க்கணும். ஏன்னா அதை தாண்டி அவங்க படத்துல சொல்றதெல்லாம் உண்மை, படத்துல நடந்துக்கிறதெல்லாம் உண்மைன்னு அந்த நாயக பிம்பா வழிபாட்டுக்கு போறதோட விளைவுதான் இப்ப நீங்க கேட்கிற கொஸ்டின். இல்லம்மா, கொள்கை அந்த கோட்பாட்டோட எஸ்.எஸ். ராஜேந்திரன்லாம் அவரு சத்யராஜ் சின்ன கலைவாணர் நடிகர் அவர் பின்னாடி இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு கூட்டத்தை காட்டிட்டு நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லிட்டு வரதா இருக்கட்டும், அதெல்லாம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி, ஐயோ இதுல நடிச்சாங்க இப்படி, ஆனா எப்படி அதுக்கு போகலாம்னு கேக்குறீங்க இல்லையா? அந்த பிம்பத்துல இருக்கிறத உண்மைன்னு நம்பி கொண்டாடுறோம் பாத்தீங்களா? அதோட விளைவுதான் அந்த மாதிரியான ஒரு உணர்வு தோணுது. அதாவது நடிகரா பார்க்கணும். எனக்கு சிவகார்த்திகேயன் நிஜமாவே பிடிக்கும். ஏன்னா டிவில அந்த அது இது ஷோல இருந்து நிறைய பார்த்திருக்கேன். படிப்படியா நல்ல ஹீரோ வந்திருக்காங்க. அது வரைக்கும் பாராட்டலாம், அவங்களோட நடிப்பை ரசிக்கலாம். அதுக்கு மேல அவர் பேசுறது மொத்தம் அவரோட வாழ்வியல், அதுதான் அவரோட கருத்துன்னு மூடத்தனமா போற அளவுக்கு நான் இல்ல. ஒரு கருத்துனாக்கா அந்த படத்துல இருக்கக்கூடிய கதையும் வசனங்களும் கருத்து, அதை வெளிப்படுத்துற வாயோ உடல் அசைவோ செய்யறவங்களை கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது. அஜித் சொல்லுவாரு, அது என்னோட வேலை, ஒரு வேலை செய்யற மாதிரி நான் ஒரு வேலை செய்யறேன், பார்த்து ரசிங்க, உங்க வேலையை பாருங்க. அப்படிதான் ஒரு படத்துல இருக்கிற கருத்தை எடுத்துக்கணும், பிம்பத்தை கொண்டாடணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்க அந்த கருத்துக்கு உடன்பட்டுதான் செய்யறாங்கன்னு சொல்லணும்ன்றதும் இல்ல. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.